இந்த உலகத்தோட மிகவும் ஆபத்தான ஒரு வைரம். இதை சாபம் பெற்ற வைரமாகவும் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த வைரத்தை எப்படியாச்சும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துடணும்னு இந்தியா கவர்மெண்ட் இன்னைக்கு நாள் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கோஹினூர் வைரம். இன்னைக்கு இந்த வைரத்தை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வைரத்தோட ஒரிஜின் எங்கே, அதாவது முத இந்த வைரத்தை எங்கேருந்து இவங்க எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷ் குண்டூர் மாவட்டம். இதுவே 13ஆம் நூற்றாண்டப்போ இது கொல்கண்டாவோட ஒரு கிங்டமாக இருந்திருக்கு. இந்த இடத்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க காக்கத்தியா டைனஸ்டி. அப்போது காக்கத்தியா டைனஸ்டியோட மன்னர் கணபதி தேவா அங்கே ஒரு சுரங்கத்தை தோன்றதுக்காக அவங்க வேலையாளுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. அப்போது அந்த சுரங்கத்தை தோண்டும் போது தான் முத இந்த வைரம் இவங்க கைக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு கோஹினூர்னு பேர் இல்லை. இந்த வைரத்தை கொண்டு வந்து அவங்களோட மன்னர்கிட்ட இவங்க கொடுக்குறாங்க. அப்போது மன்னர் கணபதி தேவாவோட சபையில் இருந்த ஒரு ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைரம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வைரம்னு, இந்த வைரத்தை வச்சிருக்கிறவங்க இந்த உலகத்தையே ஆழ்வாங்க. ஆனால் இந்த வைரத்தோட துரதிர்ஷ்டம் எல்லாமே வந்துட்டு அதை வச்சிருவங்களுக்கு வந்து சேரும். அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்ச கையோட மன்னர் கணபதி தேவா இந்த வைரத்தை வாரங்கல் பகுதியில் இருக்கிற ஒரு பத்ரகாளி அம்மனோட கோயிலுக்கு தானமாக கொடுத்துறாரு. அங்கே அம்மனோட இடது கண்ணா இந்த வைரத்தை பதிச்சு பல வருஷமா இந்த வைரம் அந்த கோயிலில் தான் இருந்திருக்கு. இப்போ வருஷம் 1323 இப்போ டெல்லி சுல்தானான அலாவுதீன் கில்ஜி அவரோட பட தளபதி மலிக் கஃபரோட சேர்ந்து வாரங்கல் மேலே படை எடுக்கிறாரு. அப்போ இவங்க போரில் வாரங்களை வென்று அங்கிருந்து இருக்கிற எல்லா செல்வத்தையும் டெல்லிக்கு கொள்ளடிச்சிட்டு வராங்க. அப்போ இந்த வைரத்தையும் சேர்த்து டெல்லிக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த வைரத்தை டெல்லிக்கு எடுத்துகிட்டு போன சில மாதங்கள்லேயே அலாவுதீன் கில்ஜி திடீர்னு நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த வைரம் ஷாஜஹான் கைக்கு போகுது. அப்போ ஷாஜஹான் அவரோட மயில் சிம்மாசனத்தில் இந்த வைரத்தை பதிச்சு வச்சுக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஷாஜஹானோட மகனான அவுரங்கசீப்க்கு இந்த வைரத்து மேலே பெருசாக ஈர்ப்பு இல்லை. அதனால இந்த வைரம் அவர்கிட்ட இருந்து பெர்ஷியன் மன்னனான முகமது ஷாக்கு போயிடுது. அதாவது இப்போ உள்ள ஈரானுக்கு இந்த வைரம் போயிடுது. இதான் முதல் முறை இந்தியாவிலிருந்து இந்த வைரம் வெளியாகுது. அதுக்கப்புறம் நடீர் ஷா கைக்கு இந்த வைரம் போகுது. இந்த நடீர் ஷா தான் முதல் முறையாக இந்த வைரத்துக்கு கோஹினூர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா மவுண்டன் ஆஃப் த லைட். ஏன்னா இந்த வைரம் அவ்வளோ பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குமா. இப்போ அங்கங்கே சுற்றி ஒரு வழியா 1830 காலகட்டத்தில் இந்த வைரம் மறுபடியும் இந்தியாவுக்கு வருது. அதுவும் பஞ்சாப்க்கு வருது. அப்போ அந்த இடத்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது ரஞ்சித் சிங் மகாராஜா. அவர்கிட்ட தான் இந்த வைரம் வந்து சேருது. இதே காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷோட ஆட்சியும் இந்தியாவில் ஆரம்பிக்குது. அதாவது கிழக்கு இந்தியா கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ 1839 வருஷம், இந்த வருஷத்துல தான் ரஞ்சித் சிங் மகாராஜாவும் இறக்குறாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித் சிங்கோட மகனான துலீப் சிங் தான் வந்துட்டு நாட்டோட ராஜாவா பதவி எடுத்துக்கிறாரு. அப்போ அரியணை ஏறும்போது துலீப் சிங்க்கு வெறும் 5 வயசு மட்டும்தான். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷோட கிழக்கு இந்தியா கம்பெனி அவங்களோட ராணுவத்தை இறக்கி பஞ்சாபை அட்டாக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக பஞ்சாபை இவங்க கேப்சரும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் துலீப் சிங்கை ஃபோர்ஸ் பண்ணி லாகூர் ஒப்பந்தத்தில் இவங்க கையெழுத்து போட சொல்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி பஞ்சாப் பிரிட்டிஷோட கிழக்கு இந்தியா கம்பெனியோட ஒரு பகுதியாக ஆயிரணும். அதுக்கப்புறம் இந்த கோஹினூர் வைரமும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இந்த வைரத்தை அப்போ தான் முதல் முறையாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக 1850 வருஷத்தில் இந்த வைரம் இங்கிலாந்து போய் அடையுது. இந்த வைரத்தை கொண்டு போய் விக்டோரியா மகாராணி கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களோட கிரீடத்தில் இந்த வைரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குயின் எலிசபெத் 1 கிட்ட இந்த வைரம் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக குயின் எலிசபெத் 2 கிட்ட கிடைச்சா இந்த வைரம் இருந்தது. இப்போ இந்த வைரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கு சொந்தமான ராயல் மியூசியமில் தான் இந்த வைரத்தை பப்ளிக் டிஸ்பிளேக்காக இவங்க வச்சிருக்காங்க.